வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ள 28வது மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முறைப்படி தொடங்கி வைக்கிறார். மாநாட்டில் 42 காமன்வெல்த் நாடுகளிலிருந்து நாடாளுமன்ற தலைவர்கள் மற்றும் சபாநாயகர்கள் பங்கேற்கின்றனர். சுயசார்பு இந்தியா இலக்கை எட்டுவதில் விவசாயிகளின் முயற்சிகளுக்கு முக்கிய இடம் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இல்லத்தில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் பிரதமர் இவ்வாறு கூறினார். செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்த உச்சி மாநாட்டை இந்தியா அடுத்த மாதம் நடத்தும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் பொங்கல் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட அவர் உச்சி மாநாடு தொடர்பான முன்னேற்றங்களையும் மறு ஆய்வு செய்தார். பொங்கல் திருநாளையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சிகரமான அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகை அனைத்து இல்லங்களிலும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் பொங்க செய்யட்டும் என்றும் வாழ்வில் வெற்றி பெருகட்டும் என்றும் முதலமைச்சர் வாழ்த்தியுள்ளார். புதுச்சேரி லோக் நிவாசில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் விலங்கின பாதுகாப்பு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். நாட்டில் கால்நடைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க விலங்கின பாதுகாப்பு மிக அவசியம் என்று அவர் கூறினார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 நாட்களில் விலக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜ்கோட்டில் நடைபெறும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 285 ரன் எனும் வெற்றி இலக்கை நோக்கி ஆடும் நியூசிலாந்து அணி சற்று முன் வரை 14 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.